வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம மாங்காய் தொக்கு பார்க்க போகிறோம். நாங்கள் 3 பெரிய மாங்காய் எடுத்திருக்கோம். இங்கெல்லாம் கொஞ்சம் பழுத்து தான் கிடைக்கும் அமெரிக்காவில். வெறும் காயாக கிடைக்காது. உங்களுக்கு அங்கே நல்லா காயாக கிடைச்சதுன்னா அதை வாங்கி பண்ணுங்கள். நல்லா துருவிக்கோங்க. மிஷினில் துருவல நாங்கள் கையில் தான் துருவிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே புளி கிடையாதுல்ல மாங்காயில், அதனால அதுக்கு பதிலாக நாங்கள் லெமன் ஜூஸ் விட்டுருக்கோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கணக்கு எடுத்துக்கலாம். நிறையா லெமன் ஜூஸை விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய், பெருங்காயம், வெந்தயம். நாங்கள் இந்த மண் சட்டி தான் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. ஏன்னா அதுதான் பசங்களுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது எல்லாருக்கும். அதனால நாங்கள் அதில் காரப்பொடியும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதில் என்ன ஒரு பாயிண்ட்டில் காரப்பொடி தீயாமல் இருக்கணும்னா ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. மஞ்சப்பொடி வேணுன்றவங்க போடலாம். எங்களுக்கு மாங்காவே மஞ்சளாக தான் கிடச்சிருக்கு, அதனால நாங்கள் அப்படியே தான் போட்டிருக்கோம். இது தீயறதுக்கு முன்னாடி துருவி வச்ச அந்த மாங்காவை அது உள்ளே போட்டு ஆட் பண்ணுங்கள். சிம்லேயே வச்சு கலருங்க. ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்கள் ஊறுகாய் மாதிரியும் சாப்பிடலாம், இல்லைன்னா சாதத்தோட பிசைஞ்சு மாங்காய் சாதம் மாதிரியும் சாப்பிடலாம். நாங்கள் இதில் காரம் ஓரளவுக்கு லிமிட்டடாக போட்டிருக்கோம். ஏன்னா நாங்கள் மாங்காய் சாதமாக பிசைஞ்சு சாப்பிட்றது நிறைய. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.